Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Space Asaya. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப சுவாரஸ்யமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க பார்க்க போறோம். ஓகே, ஸோ எல்லாருக்குமே இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஆசையோட தான் நிறைய பேர் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பா அதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் இது ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட், பட் இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஓகேவா? ஸோ நீங்க பேசிக் லெவல்ல இருந்தாலும் பரவாயில்ல, இன்டர்மீடியட் லெவல்ல இருந்தாலும் பரவாயில்ல, அட்வான்ஸ்ட் லெவல்ல இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்குமே அவசியமான ஒரு டாபிக் தான் இது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஓகே, ஸோ டுடே ஐ அம் கோயிங் டு டீச் யூ ஒன் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இன் இங்கிலீஷ். ஓகே, இந்த ரெண்டு வார்த்தைகளை கேள்விப்படாதவங்களே இருக்க முடியாது. ஓகே, இஸ் ஆர் அப்படிங்கக்கூடிய இந்த ரெண்டு வார்த்தைகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கு. ஓகே, ஹெல்பிங் வெர்ப் and auxiliary verb and be verbs. காமனா இத be verbs அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது helping verbs அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் is or. ஓகே, இன்னைக்கு இந்த ரெண்டு வார்த்தைகளை பத்தி I'm going to teach you in detail. ஓகே, டீடைலா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன், நல்லா கவனிங்க. ஓகேவா? சோ இந்த is அப்படிங்கக்கூடிய வார்த்தையை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தணும், இந்த are அப்படிங்கக்கூடிய வார்த்தையை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இஸ் பத்தி பார்க்கலாம். இஸ் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை நம்ம எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு சிங்குலர், ஓகே, சிங்குலர் நவுனுக்கு அப்புறமா பயன்படுத்தலாம், அல்லது சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ராமு அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ராமு அப்படின்னா ஒருத்தன் தான். ஓகே, ஒரே ஒருத்தரை தான் குறிக்குது. ஓகே, அதே மாதிரி an apple, ஆப்பிள்னா ஒரே ஒரு ஆப்பிள். a pen அப்படின்னா ஒரே ஒரு பேனா. ஓகே, சோ இந்த மாதிரி சிங்குலருக்கு அப்புறமா நீங்க இந்த இஸ் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த இஸ்ஸுக்கு அப்புறமா வரக்கூடிய வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அதுவும் சிங்குலரா இருக்கணும். ஓகே, அது எந்தெந்த இடங்கள்ல அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர் நம்ம எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா ப்ளூரல், ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களுக்கு நம்ம ஆர் பயன்படுத்துவோம். ஓகே, ப்ளூரல் அதாவது டூ ஆர் மோர். ஓகே, அந்த இடங்கள்ல நீங்க பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன், ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்லித்தரேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, சோ இங்க நான் ஒரு சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். மை புக் blank on the table. ஓகே, என்னோட புத்தகம் டேபிள் மேல இருக்கு. என்னுடைய புத்தகம், இதுல நான் எஸ் சேர்த்திருக்கேனா? சேர்க்கல. என்னுடைய புத்தகம், இது சிங்குலரா இல்ல ப்ளூரலா? இது ஒரு சிங்குலர். ஓகே, புக் அப்படின்னா இருக்கு, புக்ஸ் எஸ் சேர்த்திருந்தா அது ப்ளூரல். ஓகேவா? மை புக் அப்படின்னா ஒரு புத்தகத்தை தான் குறிக்குது, என்னுடைய ஒரு புத்தகம். ஓகே, அது டேபிள் மேல இருக்கு. அப்ப இந்த டேஷ்ல என்ன வரும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பிளாங்க்ல என்ன வரும்? இஸ் வருமா ஆர் வருமா? இது சிங்குலர், ஒரே ஒரு புக்கை தான் குறிக்குது, அதனால நான் இந்த இடத்துல இஸ் போடுவேன். இதே இது இந்த மை புக் இருக்கு இல்லையா, இதே இந்த புக்ஸ் அப்படின்னு இருக்கு, புக்ஸ். அப்ப இந்த இடத்துல இஸ் வருமா? மை புக்ஸ் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட புத்தகங்களை குறிக்கிறது, டூ ஆர் மோர். மை புக்ஸ் புத்தகங்கள், அது ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிக்குது இல்லையா, அதனால நம்ம இந்த இடத்துல என்ன போடணும்? மை புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள். இப்பவே நிறைய பேர் கமெண்ட்ல ஆன்சர் சொல்றீங்க, குட். ஓகே, மை புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள். எதுக்காக இந்த இடத்துல ஆர் போட்டிருக்கோம்? இது ப்ளூரல், அதனால நம்ம இங்க ஆர் போட்டிருக்கோம். புரிஞ்சுட்டீங்களா? இதே இது மை புக்ஸ் அப்படிங்கறத விட இப்படி கூட இருக்கலாம். ஓகேவா? இப்ப மை எடுத்துருங்க, அதுக்கு பதிலா டூ புக்ஸ், டூ புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள். இரண்டு புத்தகங்கள் மேஜையின் மேலே இருக்கின்றன. ஓகே, சோ இந்த மாதிரி என்ன சொல்றது, ப்ளூரலா இருந்ததுன்னா நீங்க ஆர் யூஸ் பண்ணணும். இதே இது இப்படி கிடையாது. ஓகே, புக் அப்படின்னு இருக்கு. புக் அப்படின்னா ஒரு புத்தகம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன வரும்? புக் இஸ் ஆன் த டேபிள். ஓகே, சோ இங்க ஒரு புத்தகம், ஒரே ஒரு சிங்குலர் இருந்தது, சிங்குலர் நவுன் இருந்தது அப்படின்னா, அல்லது சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் இஸ். ப்ளூரலா இருந்ததுன்னா நீங்க ஆர் யூஸ் பண்ணணும். தட்ஸ் இட். ஈஸியா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹீ ஷீ இட் அல்லது நேம். ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது, நேம்னா ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் நேம். செந்தில், ராமு, ஜான்,
ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட பெயர்கள் வந்தது அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க இஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ஆர் எங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா யூ வி தே ப்ளூரல். யூனா நீ அல்லது நீங்கள், ரெண்டுக்குமே யூ தான், பட் யூக்கு அப்புறமா நீங்க ஆர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ விக்கு அப்புறமா நீங்க வந்து ஆர் தான் யூஸ் பண்ணணும், தேக்கு அப்புறமாவும் ஆர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ரைட். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். இங்க பாருங்களேன், இப்போ ஹி வச்சு ஒரு எக்ஸாம்பிள் படிக்கலாமா? ஹி blank a teacher. ஓகே, அவன் ஒரு ஆசிரியராக இருக்கிறான். அவன் அப்படின்னா ஒருத்தனைத்தான் குறிக்குது. ஓகே, அவன் அப்படின்னா ஒருத்தரைத்தான் குறிக்குது, சிங்குலர். அதனால இதுக்கப்புறம் என்ன வரும்? இஸ் வரும். ஹி மட்டும் கிடையாது, she is a teacher, அதாவது she is a doctor, anything. அதே மாதிரி ஏதாவது ஒரு பேரு, ராமு இஸ் a teacher, ராமு ஒரு ஆசிரியராக இருக்கிறான். ஓகேவா? புரிஞ்சுட்டீங்களா? சோ இந்த மாதிரி நவுனுக்கு முன்னாடி ஐ மீன் சப்ஜெக்ட் அல்லது வந்து நவுன் பெயர் சொற்களா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் வந்து நீங்க இஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் சிங்குலர் தான் குறிக்குது, ஒருத்தரை தான் குறிக்குது. பட் இங்க பாருங்களேன், யூ blank a teacher அப்படின்னு இருக்கு. சோ இந்த இடத்துல என்ன வரும்? யூ இஸ் a teacher அப்படின்னு சொல்லுவீங்களா? That is completely incorrect. You are not supposed to say that. Okay, you have to say you are a teacher. ஏன்னா வந்து யூ அப்படிங்கிறது நீ அல்லது நீங்கள். இது நிறைய பேர் நல்லா ஞாபகம் வைக்கணும். நீ, நீங்கள், சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்குமே வந்து யூ தான். நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, யூ ஆர் அ டீச்சர், யூ ஆர் அ டாக்டர், யூ ஆர் அ சயின்டிஸ்ட், யூ ஆர் அ டான்சர், யூ ஆர் அ சிங்கர், வாட் எவர். ஒருத்தரை குறிக்கலாம் அல்லது நீங்கள்னா ப்ளூரலாகவும் இருக்கலாம், சிங்குலர் ஆர் ப்ளூரல். யூக்கு மட்டும் நீங்க ஆர் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி யூ மட்டும் கிடையாது, வி டேஷ் வி blank teachers என்ன வரும்? ஏன் எஸ் சேர்த்திருக்கேன்? நாங்கள் ஆசிரியர்களாக இருக்கிறோம். நாங்கள் அப்படின்னாலே ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்களை தான் குறிக்குது, அதனால இங்கேயும் உங்களுக்கு ப்ளூரல் தான் வரும். ஓகேவா? சோ we are teachers. இங்க பாருங்களேன், யூ ஆர் அ டீச்சர், நீ ஒரு ஆசிரியராக இருக்கிறாய். இதே இது நீங்கள் ஒரு ஆசிரியர்களாக இருக்கிறீர்கள், அதுக்கும் இதே யூ தான். யூ ஆர் டீச்சர்ஸ். ஓகே, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், டீச்சரும் யூஸ் பண்ணலாம், டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா யூ அப்படிங்கிறதுக்கு நீ, நீங்கள், சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்குமே வந்து யூ தான் யூஸ் பண்ணுவோம், நீ, நீங்கள். ஓகே, சோ we are teachers, நாங்கள் ஆசிரியர்களாக இருக்கிறோம். இதே அவர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னாலும் இதே தான், வீக்கு பதிலா இங்க தே வரும். they are teachers. இப்படி சொன்னா தப்பு, they are a teacher அப்படின்னு சொன்னா தப்பு. சோ இங்க ப்ளூரல்ல இருக்கும் போது இதுவும் ப்ளூரல்ல தான் இருக்கும். இதெல்லாம் பேசிக் ரூல். ஓகே, புரிஞ்சிட்டீங்களா? சிம்பிளா இருக்கா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க எங்கெல்லாம் வந்து இஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தரேன். there are certain rules in English, just you have to follow that. ஓகே, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா everyone, everybody, everything, someone, somebody, no one, nobody. ஓகே, இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த வார்த்தைகளுக்கு அப்புறமா கண்டிப்பான முறையில் இஸ் தான் வரும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரி ஒன், எவ்ரிபடி, எவ்ரிதிங், நோ ஒன், நோபடி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நோ ஒன் ஒரே வார்த்தை கிடையாது, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஸ்பேஸ் இருக்கணும். ஓகேவா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நோபடி, அதுக்கு ஸ்பேஸ் தேவையில்லை. ஓகே, நோபடி, சம்ஒன், சம்படி, சம்திங். ஓகே, சோ இதுக்கப்புறமா கண்டிப்பாக இஸ் தான் வரும். சோ இப்போ நீங்க யோசிக்கலாம், எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரும் அப்படின்னு அர்த்தம், அப்போ நிறைய பேரை குறிக்குதே அப்படின்னு. தட் இஸ் இன்கரெக்ட். அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. எவ்ரி ஒன் ஆர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, எவ்ரி ஒன் இஸ், எவ்ரிபடி இஸ், எவ்ரிதிங் இஸ், நோ ஒன் இஸ், நோபடி இஸ், சம்ஒன் இஸ், சம்படி இஸ். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? இங்க பாருங்க, இந்த இஸ்க்கு அப்புறமா நான் ஒரு ஹியர் போடுறேன் பிராக்டிஸ் பண்றதுக்காக. ஓகே, everyone is here, எல்லாரும் இங்க இருக்காங்க. everybody is here, ஒவ்வொருத்தரும் இங்க இருக்காங்க. everything is here, எல்லாமே இங்க இருக்கு. everything அப்படின்னா உயிரற்ற பொருட்களை குறிக்கிறதுக்கு everything யூஸ் பண்ணுவோம். ஓகே, everything is ready, எல்லாமே தயாரா இருக்கு. ஓகே, no one is here, யாருமே இங்க இல்ல. nobody is here, ஒருத்தரும் இங்க இல்ல. ஐ மீன் ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான், no one, nobody. ஓகே, someone is here, யாரோ ஒருத்தர் இங்க இருக்காங்க. somebody is here. ஓகே, somebody யாரோ ஒரு சிலர் இங்க இருக்காங்க. ஓகே, இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான்.
ஸோ எவ்ரி ஒன், எவ்ரிபடி, எவ்ரிதிங், நோ ஒன், நோபடி, சம் ஒன், சம்படி, இதோட சம்திங் சேர்த்துக்கோங்க. ஓகே, சம்திங் இஸ் ஹியர், ஏதோ நீங்க இருக்கு. ஓகே, ஸோ இந்த வார்த்தைகளுக்கு அப்புறமா நீங்க இஸ் தான் பயன்படுத்தணும். புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் திஸ், தட். திஸ் அப்படின்னா ஒரு பொருளை தான் குறிக்குது. ஓகே, திஸ் இஸ் அ மார்க்கர். ஓகே, இது ஒரு மார்க்கர், ஒரே ஒரு மார்க்கர் தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ மார்க்கர். இதே மார்க்கர் கொஞ்சம் தூரத்துல தான் that யூஸ் பண்ணுவோம், அது ஒரு மார்க்கர். that is a marker. ஸோ திஸ், தட் ரெண்டுமே வந்து சிங்குலரை குறிக்கிறதுக்கு நீங்க வந்து பயன்படுத்துறீங்க. ஓகே, இதே இது ஆர் எங்க வரும் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் இட் ஃபார் ப்ளூரல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், these அப்படிங்கிற வார்த்தை ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை குறிக்கும் போது நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரெண்டு மார்க்கரே கையில இருக்கு. these are markers. these are markers. எஸ் சேர்த்துங்க, பாத்தீங்களா? ஓகே, தள்ளி இருந்தா என்ன சொல்லுவீங்க? those are markers. ஓகே, ஒரு உயிரற்ற பொருட்களை குறிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க these, those அந்த மாதிரி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் these boys அப்படின்னு, these boysனா இந்த பசங்க, those boys அப்படின்னா அந்த பசங்க, உயிருள்ளவர்களுக்கும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, புரிஞ்சுட்டீங்களா? ஸோ இதெல்லாமே வந்து கீவேர்ட்ஸ், ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இன் யுவர் மைண்ட். இது தவிர வந்து நீங்க எங்க பயன்படுத்துவீங்க அப்படின்னா present continuous tense நம்ம வந்து பயன்படுத்துவோம். அது இப்போதைக்கு தேவையில்ல, பட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் தீஸ் பாயிண்ட்ஸ். நான் சொல்லி கொடுத்தா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளா இருக்கா? ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுக்குறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து என்ன ஆன்சர் வருமோ அதை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆர் யூ ரெடி? தயாரா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் வந்து ஒரு 5 questions எழுதி போட்டிருக்கேன். இந்த பிளாங்க்லலாம் என்ன வரும் அப்படிங்கறது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இஸ் வருமா, ஆர் வருமா அப்படிங்கறது நீங்க தான் சொல்லணும். ஓகே, இஸ்னா எங்க பயன்படுத்தும்? ஒன்லி ஒன். ஆர் எங்க யூஸ் பண்ணுவோம்? 2 ஆர் மோர். ஓகே, 2 அல்லது அதுக்கு மேற்பட்டவைகள் இருந்தா நம்ம வந்து ஆர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன், this pen blank mine. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. சோ this pen அப்படின்னா ஒரு பேனாவை தான் குறிக்குது. ஓகே, இந்த பேனா என்னுடையது. this pen is mine அப்படின்னு வருமா? this pen are mine அப்படின்னு வருமா? this pen is mine. ஏன்னா this pen அப்படிங்கிறது இந்த பேனா, ஒரு பேனாவை தான் குறிக்குது. அதனால நீங்க என்ன போடுவீங்க? yes. this pen is mine. இந்த பேனா என்னுடையது. நெக்ஸ்ட், they blank my friends. தேனா அவர்கள், my friends னா என்னுடைய நண்பர்கள், அவர்கள் என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு நீங்க சொல்லணும். அவர்கள் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்களை குறிக்குது இல்லையா? அப்ப இஸ் வருமா இல்ல ஆர் வருமா? குட், ஆர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். they are my friends. ஓகே, they is my friends அப்படின்னு சொன்னா தப்பு. நெக்ஸ்ட், he blank a doctor. அவன் ஒரு மருத்துவராக இருக்கிறான். அவன் அப்படின்னா ஒருத்தரை தான் குறிக்குது. அவன் ஒரு மருத்துவராக இருக்கிறான், ஒரு பர்சன் தான். அப்ப இஸ் வருமா ஆர் வருமா? குட், இஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், my bags dash on the table. my bags அப்படின்னா என்னுடைய பைகள், on the table டேபிளுக்கு மேலே இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். சோ my bags அப்படிங்கிறது ஒரு பேக்கை குறிக்குதா, ஒன்றுக்கு மேற்பட்ட பேக்கை குறிக்குதா? ஒன்றுக்கு மேற்பட்ட பேக் தான் குறிக்குது. 2 பேக்கா இருக்கலாம், 3 பேக்ஸா இருக்கலாம், 4 பேக்ஸா இருக்கலாம், வாட் எவர். மை பேக்ஸ்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பேக்ஸ் தான் குறிக்குது. சோ அப்ப இங்க என்ன வரும்? ஆர். வெரி குட். ஓகே, மை பேக்ஸ் ஆர் ஆன் த டேபிள். நெக்ஸ்ட், மை சிஸ்டர் பிளாங்க் இன் லண்டன். என்னோட சிஸ்டர் வந்து லண்டன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஓகே, சோ மை சிஸ்டர், எஸ் எல்லாம் சேர்க்கல. மை சிஸ்டர்னா என்னுடைய சகோதரி, மை சிஸ்டர். இஸ் வருமா ஆர் வருமா? ஒருத்தரை தான் குறிக்குது. அப்ப என்ன வரும்? இஸ் தான் வரும். ரீட் பண்ணி பாருங்க. மை சிஸ்டர் இஸ் இன் லண்டன். ஓகே, this pen is mine. they are my friends. he is a doctor. my bags are on the table. my sister is in london. ஓகே, எல்லாரும் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. கரெக்டா ஆன்சர் பண்ணீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு 5 சென்டென்சஸ் கொடுக்குறேன். ஓகே, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 சென்டென்சஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, சோ ஒவ்வொரு சென்டென்ஸை நம்ம ரீட் பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன், there blank a pencil on the table. there அப்படின்னா வந்து பொதுவா வந்து ஒரு விஷயம், ஒரு இது அங்க இருக்கு அப்படின்னா நம்ம there யூஸ் பண்ணுவோம். அங்க வந்து ஒரு பென்சில் டேபிள் மேல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம there யூஸ் பண்ணுவோம். ஓகே, என்ன வரும்? there is a pencil on the table னு வருமா இல்ல there are a pencil on the table னு வருமா? which one is correct? எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும்னா, thereங்கிற வார்த்தையை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது.
இந்த பிளாங்க்குக்கு அப்புறமா என்ன வார்த்தை இருக்கு அப்படின்னு பாருங்க, பென்சில் அப்படின்னு இருக்கு. பென்சில் அப்படின்னா ஒரே ஒரு பென்சில், அங்க இந்த டேபிள் மேல ஒரு பென்சில் இருக்கு. அப்போ ஒரு பென்சில் அப்படிங்கிறது சிங்குலர், ஒரே ஒரு பொருள் தான் இல்லையா? சோ அப்ப இங்க என்ன வரும், இஸ் தான் வரும். வாசிங்க. There is a pencil on the table. Okay. Next, there blank 3 pens in the box. Okay, thereனா அங்க இந்த பாக்ஸ்ல 3 பேனாக்கள் இருக்கின்றன. இப்போ இந்த there வச்சு நீங்க டிசைட் பண்ண முடியாது. இங்க 3 pens அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன வரும், there is 3 pens in the box அப்படின்னு வருமா, there are 3 pens in the box அப்படின்னு வருமா? Which one is correct? கண்டிப்பா R தான் வரும். ஏன்னா 3 பென்ஸ்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள், பேனாக்கள் இல்லையா? அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க, there are 3 pens in the box. ஓகே, சோ there are இதெல்லாம் வந்து ரொம்ப குழப்பம். இந்த மாதிரி குழப்பம் அது ஈஸி தான், பட் நீங்க இதை வச்சுதான் நீங்க டிசைட் பண்ணணும். அந்த பிளாங்க்கு அப்புறமா என்ன இருக்கு, இதை வச்சுதான் வந்து you have to decide it. ஓகே, இஸ் யூஸ் பண்ணணுமா ஆர் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கறத டிசைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட், there blank 6 boys in my class. அங்க வந்து என்னோட கிளாஸ்ல 6 பாய்ஸ் இருக்காங்க, அதான் இதோட அர்த்தம். இதுக்கு என்ன வரும், இஸ் வருமா ஆர் வருமா சொல்லுங்க பார்க்கலாம். 6 பாய்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து 6 என்னது, ஒன்றுக்கு மேற்பட்ட பாய்ஸ் தான் இருக்காங்க இல்லையா? அது ஒரு ப்ளூரல். அப்ப என்ன வரும், there are. ஓகே, so there are 6 boys in my class. That's it. ஓகே, இங்க இஸ் போட்டா தப்பு. நெக்ஸ்ட், you blank a dancer. நீ வந்து ஒரு டான்சராக இருக்கிறாய். டான்சரா நல்லா டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, டான்சர்ஸ் அவங்க தான். சோ நீ ஒரு டான்சரா இருக்க, அப்ப யூ வந்திருக்கு, அதுக்கடுத்து என்ன வரும், ஆர் தான் வரும். ஓகே, நீங்க கேட்கலாம் இங்கனக்குள்ள டான்சர் அப்படின்னு இருக்கு, அப்புறம் ஏன் இங்க ஆர் போட்டிருக்கீங்கன்னு ஒரு டவுட் வரணும். ஓகேவா? சோ ஏன்னா யூ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கடுத்து ஆர் தான் வரும். இப்போ இதே இடத்துல வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் டான்சர்ஸ், you are dancers. நீங்க வந்து டான்சர்ஸா இருக்கீங்க. சோ இங்க ப்ளூரல் இருந்தாலும் பரவாயில்ல, இங்க சிங்குலர் இருந்தாலும் பரவாயில்ல, யூ வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து யூ ஹாவ் டு யூஸ் ஆர், இஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இது வந்து ஒரு பேசிக் ரூல், இங்கிலீஷ்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், she blank a good singer. அவள் ஒரு நல்ல பாடகியாக இருக்கிறாள். ஓகே, இங்க என்ன வரும், இஸ் வருமா ஆர் வருமா? she வந்திருக்கு, அப்போ ஒருத்தரை தான் குறிக்குது. அப்ப இங்க என்ன வரும், she is a good singer. அவள் ஒரு நல்ல பாடகியாக இருக்கிறாள். வாசிச்சு பார்க்கலாமா? என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீட் பண்ணுங்க. There is a pencil on the table. There are 3 pens in the box. There are 6 boys in my class. You are a dancer. You are dancers. She is a good singer. நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு 5 சென்டென்சஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, அடுத்து ஒரு 5 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்க கவனமா ரீட் பண்ணி நான் சொன்னதுனால ஞாபகம் வச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்கட்டுமா? அதுக்குள்ள டப்புன்னு ஆன்சர் பண்றீங்களா? ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் அப். ஃபர்ஸ்ட் ஒன், சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. ஓகே, உங்களோட மார்க்ஸ் கரெக்டா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ வி blank friends. வீனா நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சோ இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ் ஆர் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல தான் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். பாஸ்ட்ல வந்து வாஸ் வேர் யூஸ் பண்ணுவோம், அதை நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு சொல்லித்தரேன். சோ வந்து பிரசன்ட்ல நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம், இந்த மாதிரி பிரசன்ட்ல சொல்றதுக்கு தான் நம்ம இந்த ரெண்டுமே யூஸ் பண்ண முடியும். ஓகே, இது வந்து சிங்குலருக்கு, இது ப்ளூரலுக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். சோ வி இஸ் வருமா இங்க ஆர் வருமா? வீனா நாங்கள் அப்படின்னு இருக்கு, அது வந்து ப்ளூரல்ல தான் குறிக்குது இல்லையா? இங்கேயும் வந்து பன்மைதான் இருக்கு, அப்ப இங்க என்ன வரும், ஆர். சோ வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், தே பிளாங்க் ஹாப்பி. தேனா அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படின்னா அர்த்தம் இதுக்கு. சோ தே இஸ் ஹாப்பின்னு வருமா, தே ஆர் ஹாப்பின்னு வருமா? விச் ஒன் இஸ் கரெக்ட்? தேனா அவர்கள், சோ அவர்கள்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்களை தான் குறிக்குது இல்லையா? அப்ப இங்க என்ன வரும், தே ஆர் ஹாப்பி, அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நெக்ஸ்ட், எவ்ரி ஒன் பிளாங்க் ஹியர். எவ்ரி ஒன்னா எல்லாரும் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சோ எல்லாரும் அப்படிங்கறத வந்து நம்ம ப்ளூரல் நம்ம நினைக்க கூடாது, எல்லாரும் சேர்த்து ஒரு குரூப்பா தான் கன்சிடர் பண்றோம், எவ்ரி ஒன். ஓகே, சோ இது வந்து சிங்குலரை தான் குறிக்கும். ஓகேவா? சோ அதனால
everyone is here. Oh, everyone மட்டும் கிடையாது, everyone, everybody, okay, everything, someone, something, okay, somebody, no one, nobody, whatever. இது வந்தாலே is போட்டுறணும் அதுக்கு அடுத்து. Okay, you should not use or, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது, or யூஸ் பண்ணக்கூடாது. Next, these flowers blank lovely. These flowers னா இந்த பூக்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட பூக்களை தான் குறிக்குது இல்லையா? இந்த பூக்கள் ரொம்ப அழகா இருக்கு. லவ்லினா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ these flowers வந்திருக்கு. இது சிங்குலரா ப்ளூரலா? இது வந்து ப்ளூரல். அதுக்கப்புறம் என்ன வரும்? ஆர் தான் வரும். ஓகே, these flowers are lovely. Next, everything blank ready. எல்லாமே தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லணும். So everything is ready-யா, everything are ready-யா? இப்பதான் சொன்னேன், everything அந்த வார்த்தைக்கு அப்புறம் என்ன வரணும்? Yes, everything is ready. That's it. யாரெல்லாம் 5 out of 5 எடுத்தீங்க இதுல? மார்க்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். Okay, so we are friends, they are happy, everyone is here, these flowers are lovely, everything is ready. ஓகே, இன்னும் கடைசியா இன்னும் ஒரு 5 சென்டென்சஸ் மட்டும் பார்க்கலாம். பட் நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன், ஃபர்ஸ்ட் நீங்க தான் அதுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. அதுலயும் எவ்வளவு மார்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு 5 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, சோ இதை ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம். அதுக்குள்ள நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். ஏன்னா ஈஸியா தான் இருக்க போகுது. ஜஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ணுங்க, அதுக்கு அடுத்து வந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? சோ வந்து நான் மீனிங் சொல்லிட்டுமா? This cake blank delicious. சோ இந்த கேக் வந்து ரொம்ப சுவையா இருக்கு. No one blank at home. யாருமே வீட்ல இல்ல. Someone blank in the car. யாரோ ஒருத்தர் கார்ல இருக்காங்க. Those laptops blank expensive. அந்த லேப்டாப்புகள், அந்த மடிக்கணினிகள் விலை அதிகமானது. One of my friends blank here. என் நண்பர்களில் ஒருவன் இங்கே இருக்கிறான். ஓகே, சோ இந்த blankல என்னெல்லாம் வரும்? இஸ் வருமா, ஆர் வருமா? நீங்க தான் கண்டுபிடிக்கணும். Your time starts now. டைம்ஸ் அப். ஓகே, டிஸ்கஸ் பண்ணலாமா? நீங்க ஆன்சர் பண்ணாதவங்க இன்னும் பண்ணிட்டே இருங்க, நோ ப்ராப்ளம் அட் ஆல். எனக்கு கடைசியா மார்க்ஸ் மட்டும் சொல்லுங்க. ஓகே, சோ திஸ் கேக் பிளாங்க் டெலிஷியஸ். இந்த கேக்கு ரொம்ப டெலிஷியஸா இருக்கு, டேஸ்டியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, டெலிஷியஸ்னா அதான் மீனிங். ஓகே, இப்போ இந்த கேக், திஸ் கேக் அப்படின்னு இருக்கு, அப்போ ஒரே ஒரு கேக்கை தான் குறிக்குது இல்லையா? சோ அப்ப இங்க என்ன வரும்? இஸ் வருமா, ஆர் வருமா? இஸ். திஸ் கேக் இஸ் டெலிஷியஸ். ஓகே, நெக்ஸ்ட், no one blank at home. no oneனா ஒருத்தர் கூட இல்லங்கிற மாதிரி, யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஓகே, no one. இதுக்கப்புறம் என்னதான் வரும்? கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். இஸ் தான், ஆர் போடக்கூடாது. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. no one is at home. யாரும் வீட்ல இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, no one தனித்தனி வார்த்தை சேர்த்து எழுதக்கூடாது, இந்த ஒரு வார்த்தையை மட்டும். ஓகே, நெக்ஸ்ட், someone blank in the car. someoneனா யாரோ ஒருத்தர். ஓகே, someone blank in the car. someone க்கு அப்புறமா என்னதான் வரணும்? இஸ் தான் வரும். ஓகே, someone is in the car. someone are in the car அப்படின்னு சொன்னா தப்பு. ஓகே, நெக்ஸ்ட், those laptops blank expensive. those laptops, those அப்படினாலே வந்து ஒன்றுக்கு மேற்பட்டவைகளை குறிக்க தான் பயன்படுத்துவோம். those laptops அப்படின்னா அந்த லேப்டாப்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒன்றுக்கு மேற்பட்ட லேப்டாப்ஸ் தான் குறிக்குது. ஓகே, so those laptops blank expensive. விலை உயர்ந்தது. so those laptopsங்கிறது plural, அதனால இங்க என்ன வரும்? are தான் வரும். those laptops are expensive. next, one of my friends blank here. இந்த blankல என்ன வரும்? இங்க பாருங்க, இங்க friends இருக்கு இல்லையா? இதை வச்சு நம்ம இந்த blankல வந்து are போடக்கூடாது. are போட்டா தப்பு. one of my friends are here அப்படின்னு சொன்னா completely incorrect, தப்பு. ஓகே, அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் தான் வரும். காரணம் என்னன்னு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், நான் இப்பவும் சொல்றேன். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்னுடைய நண்பர்கள். ஓகே, என்னுடைய நண்பர்களில் ஒருவன் அப்படின்னு தான் அர்த்தம். ஒருத்தர் தான் குறிக்குது. சோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன அர்த்தம்னா என்னுடைய நண்பர்களில் ஒருவன். இதே இது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மை ஃப்ரெண்ட்ஸ் blank here அப்படின்னு இருக்குன்னா இங்க என்ன போடுவீங்க? மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ஹியர் போட தப்பு. ஏன்னா இங்க ஒன் ஆஃப்ங்கிறது முன்னாடி இல்ல. மை ஃப்ரெண்ட்ஸ்னா என்னுடைய நண்பர்கள், இது ப்ளூரல். அப்ப இங்க ஆர் தான் வரும். மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஹியர்.
இதே இது இங்க ஒன் சேர்த்தா இதோட அர்த்தம் என்னன்னா என்னுடைய நண்பர்களில் ஒருவன், அப்போ ஒருத்தரை தான் குறிக்குது. ஓகே, அதனால நீங்க இஸ் தான் போடணும். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ஹியர். புரிஞ்சிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் லிவிங் இன் கனடா. என் நண்பர்களில் ஒருத்தன் கனடால வசிக்கிறான். ஓகே, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ஒர்க்கிங் வித் மீ. என் நண்பர்களில் ஒருவன் என்னுடன் வேலை செய்கிறான். புரிஞ்சிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வாசிக்கலாமா? This cake is delicious. No one is at home. Someone is in the car. Those laptops are expensive. One of my friends is here. Okay, தெரிஞ்சிட்டீங்களா? யாரெல்லாம் ஃபுல் மார்க் எடுத்தீங்க? நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணிருந்தீங்க. 5 out of 5 யாரெல்லாம் எடுத்தீங்க? உங்களோட மார்க்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே, எனக்கு செக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஈஸியா இருந்ததா? யூஸ்ஃபுல்லா இருந்ததா உங்களுக்கு இந்த வீடியோ? இனிமேல் இஸ் ஆர் இது யூஸ் பண்றதுல வந்து தப்பே விடக்கூடாது. தப்பே இல்லாம நீங்க வந்து இனிமே பேசுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியான ஹோம்ஒர்க் தரேன், அதையும் பண்ணி அதோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ். யூ பிளாங்க் சோ ஸ்மார்ட். நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, சோ இந்த பிளாங்க்ல என்ன வரும்? இஸ் வருமா ஆர் வருமா? which one is correct? Okay, you have to find out the correct answer and then you have to give your answers in your comments. Okay, so இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.